வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டு மசாலா சேர்த்து ருசியான சிக்கன் கிரேவி செய்யலாம். நல்லா வந்திருக்குங்க. ஒரு பாத்திரத்தில் சுத்தம் பண்ண சிக்கன் 1 கிலோ எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பும் அது கூடயே சேர்த்து கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் பிசைஞ்சிக்கலாம். இது முழுசாக எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நாம் கொஞ்சம் நேரம் ஒரு 15 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். அதுக்குள்ளே நாம் 2 விதமான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒன்று வந்து மிக்ஸி ஜாரில் 5-6 பல் பூண்டு, ஒரு 4-5 பச்சை மிளகா, 2 பீஸ் துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, இதெல்லாம் நம்ம தண்ணி இல்லாமல் கெட்டியாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் மசாலா செய்ய போகிறோம். ட்ரையாக ஒரு வாணலியில் கொத்தமல்லி விதை ஒரு 4 ஸ்பூன், சீரகம், சோம்பு, மிளகு 3, 2 ஸ்பூன், வரமிளகா ஒரு 5, பட்டை 2 துண்டு, ஏலக்காய் ஒரு 4, கிராம்பு ஒரு 7-8, காஞ்ச கருவேப்பிலை கொஞ்சம். இதெல்லாம் தீயாமல் வறுத்து ட்ரையாக வறுத்து ஆற வச்சு நம்ம பொடியாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுட்டு வந்துடலாம். இது 2வது மசாலாங்க. இந்த மசாலாவுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டிஷ்ஷுக்கு ஃபைன் ஃபினிஷிங் தரதுக்காக கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மொறுன்னு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. இப்போது கிரேவி ரெடி பண்ணலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் 4 ஸ்பூன் விட்டுக்கலாம். அது சூடானதும் பட்டை 2, கிராம்பு 4, நறுக்கிய பெரிய வெங்காயம் ஒரு 4 சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். அது கூடயே வெங்காய பேஸ்ட்டு ஒரு 2 வெங்காயம் அரைச்சி நம்ம சேர்த்துக்கிட்டோம். வெங்காயமும் வெங்காய பேஸ்ட்டும் நல்லா வணங்கி வந்த பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நாம் ஃப்ரீசரில் வச்சோம் இல்லையா மேரினேட் பண்ண சிக்கன், அதை இப்போ நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் விழுது, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோடு சேர்த்து இந்த சிக்கனும் சேர்ந்து வணங்கி வரட்டும். நாம் தீயை இப்போது மிதமாக தான் வச்சுக்கணும். இந்த கண்டிஷனில் நம்ம பச்சை மசாலா சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்ந்து வணங்கி வரட்டும். இன்னும் நம்ம தண்ணி சேர்த்தலை. சிக்கனில் இருக்கிற தண்ணியிலேயே வேகட்டும். இப்போ நம்ம வீட்டு மசாலா, இப்போ முன்பு அரைச்ச வீட்டு மசாலா 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ மசாலா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்ந்து சிக்கனும் கொஞ்சம் வணங்கி வந்தாச்சு. சிம்மில் வச்சுக்கிறதுனால அடி பிடிக்காது. ஆனால் அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். இப்போ நம்ம சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம். இப்போ எண்ணெய் தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கி வந்து வெந்திருக்கு. ஆனால் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ நாம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன்,
சிக்கன் மசாலா தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், கறி மசாலா தூள் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், ஸோ பார்த்து போட்டுக்கணும். இப்போ எல்லாமே சேர்ந்து வர மாதிரி மெதுவாக பக்குவமாக கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் இப்போது 3/4 பதம் வெந்திருக்கும். கருவேப்பிலை ஒரு இனுக்கு சேர்த்துக்கலாம். இந்த பதத்தில் நம்ம 2 தக்காளியை நறுக்கி போட்டுக்கலாம். இந்த மசாலாவோடு சேர்த்து தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்து டேஸ்ட் பக்காவாக சூப்பராக கொடுக்கும். தேவைப்பட்ட தண்ணி கொஞ்சம் ஊற்றி மூடி வச்சு வேக விடலாம். வீட்டு மசாலா சேர்த்த சிக்கன் கிரேவி ரெடியாக போகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே மல்லித்தலை தூவி கிரேவியை இறக்கிக்கலாம். அருமையான சுவையில் சூப்பராக நமக்கு வீட்டு மசாலா சேர்த்த சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. யூஷுவலாக இல்லாமல் சிக்கனை இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமான டேஸ்ட்டில் பக்காவாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது குற்றம் குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.